ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க நரி நரி நாது மா முராரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயின் சாக்ஷியை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது பொண்ணு வீட்டுக்கும் தெரிய வருது. அவங்க அப்பா ஒத்துக்கவும் செய்யறாரு. ஆனா கல்யாணத்தை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அதுல அவருக்கு ஒரு சில பர்சனல் கனெக்ட் இருக்கு. அப்படி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவருக்கு இருக்க பர்சனல் கனெக்ட் என்ன? சமுக்தியா மேனன் யாரு? இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா இல்ல கல்யாணமே பண்ணிட்டாங்களா? கடைசியில ரெண்டு லவ்வும் சேர்ந்து இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது. அவரோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே அழகா கியூட்டா இருக்காங்க. கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஒரு சில எமோஷனல் பாண்டிங்குமே ரொம்ப நீட்டாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஈஸியாவே கனெக்ட் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே லவ், அதே ஸ்டோரி, அதே காமெடி, அதே எமோஷன் தான். அது இந்த படத்தோட ஒரு நெகட்டிவாவே இருக்கு. டெக்னிக்கலி பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபில சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சாங்ஸ் பொறுத்தளவு ஓகேவா தான் இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரிடிக்டபிளா போகுது. ஏன் செகண்ட் ஹாஃப்மே அப்படிதான் போகுது. இருந்தாலும் இவங்க காமெடி லவ்ன்ட்டு வச்சு ஓவரால் எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.